Hello all. இந்த வீடியோல தட் இஸ் இந்த சீரீஸ்ல நம்ம ஹீட் அண்ட் கலோரிமெட்ரிய ஒரு டாபிக்கும் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். டெஃபினட்டா ஜேஇ அண்ட் நீட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பொதுவா இந்த மாதிரி சாப்டர்ல ஃபார்முலா மட்டுமே வச்சு நம்ம எதையும் படிச்சிட முடியாது. ஸோ பேசிக்ஸ்ல இருந்து செம்ம கிளியரா இந்த சீரீஸை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் டிகே பிசிக்ஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் ஹீட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். பட் அதை ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம்ல, அப்போ அது என்ன மாதிரி டிஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை நான் ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன்னு வச்சுப்போம், ஓகேவா? இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்க போகுது. எதனால அப்படி சொல்றோம்? பிகாஸ் நான் ஹீட் கொடுக்குறேன். ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. இந்த ஹீட் இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு போனுச்சுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கணும்ல, அதை தான் இப்போ என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட் இனிஷியலா லெட் இமேஜின் 0 டிகிரி செல்சியஸ்ல இருக்கு. 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆகிறதுக்கு நான் எவ்வளோ எனர்ஜி கொடுத்தேன் அப்படிங்கிறது தான் இங்க கண்டென்ட். ஸோ 1 கலோரி அப்படின்னு நம்ம பேசுறோம்ல, 1 கலோரி. இந்த 1 கலோரினா என்னன்னா 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்றதுக்கு நான் எவ்வளோ அமௌண்ட் ஹீட் கொடுத்தேன். வெரி இம்பார்ட்டன்ட். அட் என்ன ப்ரெஷர்ல? 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நிறைய பேர் மறந்துடுவாங்க. 1 அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர்ல ஒரு ஆப்ஜெக்டை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ ஹீட் கொடுக்குறீங்களோ அதுக்கு பேர் தான் 1 கலோரி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த பேசிக் நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஹீட் அண்ட் ஒர்க் ஈக்குவலண்ட். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர்ல பசங்க வெறும் ஃபார்முலாவை மட்டும் வச்சுட்டு எல்லா கொஸ்டினையும் நம்ம போட்டுற முடியுமான்னு கேட்டா கிடையாது. ஸோ நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும்ல, நமக்கு ஃபார்முலா தெரியும். ஆனால் சம்ம எப்படி ப்ரொசீட் பண்ணுறதுங்க தான் இங்கே பெரிய டாஸ்காக இருக்கும். ஸோ அதுக்கு என்ன கேட்டால் பேசிக்ஸ் நல்லா படிச்சுட்டு ப்ராப்ளமை ப்ராக்டிஸ் பண்ணி டிபிபி அண்ட் பிஒய்க்யூ டச் பண்ணாலே மோர் தென் எனஃப். இந்த ஹீட் அண்ட் ஒர்க் ஈக்குவலண்ட்டை நான் Q is equal to WJ அப்படி W is equal to QJ அப்படிலாம் எழுதுனா அதில் ஒரு குட் ஃபீலே கிடைக்காது. ஸோ இதை ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நான் இப்போ உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஒரு ஹேமர் எடுத்துக்கலாம், சரியா? ஒரு சுத்தியில் எடுத்து நான் ஒரு வால்ல ஒரு ஆணியை வச்சு அடிக்கிறேன். ஸோ இந்த ஆணியை இப்போ நான் அந்த வால்குள்ளே அடிக்கணும். நீங்கள் இந்த சவுண்ட் எனர்ஜிலாம் இப்போ நீங்கள் பார்க்காதீங்க. நான் இங்கே ஒரு எனர்ஜி கொடுக்குறேன். என்ன எனர்ஜி? எப்படி ஒர்க் பண்ணுறேன்? மெக்கானிக்கலாக நான் ஒரு ஒர்க் பண்ணுறேன். நான் பண்ணுற மெக்கானிக்கல் ஒர்க்கை நான் என்ன சொல்லுவேன்? எனர்ஜின்னு சொல்லுவேன், கரெக்டா? அந்த எனர்ஜினால இந்த ஆணியில ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுமா ஆகாதா? சி, ஐ நோ வெரி வெல், பார்ட் ஆஃப் த எனர்ஜி அந்த நெயில் அந்த வால்குள்ள போக ஸ்பெண்ட் பண்ணுவோம். பார்ட் ஆஃப் எனர்ஜி சவுண்ட் ஆகும். அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. அந்த ஆணி சூடாகும்ல, அப்போ நான் பண்ண மெக்கானிக்கல் ஒர்க், அந்த எனர்ஜி அங்க எனக்கு ஒரு ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுச்சுல்ல, அதுதான் ஒர்க் ஈக்குவலன்ட். இப்போ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, 1 கலோரி ஹீட்டை நீங்க ப்ரொடியூஸ் பண்ணணும், சரிங்களா? நம்ம தான் ப்ரொடியூஸ் பண்றோம். 1 கலோரி ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நீங்க எவ்வளோ ஜூல் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நமக்கு ஹீட் அண்ட் ஒர்க் ஈக்குவலன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளோ ஜூல் ஸ்பெண்ட் பண்ணா உங்களுக்கு 1 கலோரி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே கண்டென்ட். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். W is equal to QJ, சரியா? இந்த J என்னன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 100 ஜூல் கொடுக்குறேன், ஓகே? இந்த J என்னன்னு பார்த்தீங்கன்னா அதான் ஒர்க் ஈக்குவலன்ட் வேல்யூ சொல்றேன். 1 கலோரி ஹீட் உங்களுக்கு வேணும்னா நீங்க 4.2 ஜூல் பர் கலோரி ஒர்க் பண்ணணும். புரியுதா? 4.2 ஜூல் நீங்க ஒர்க் பண்ணணும். பர் கலோரி வராது. 4.2 ஜூல் நீங்க மெக்கானிக்கலா ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 கலோரி கிடைக்கும். இது எல்லாமே ப்ராப்ளம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். டெஃபினட்டா இந்த பேசிக் இருந்தாதான் நம்ம சம்ம கான்ஃபிடென்ட்டா ட்ரை பண்ண முடியும். 100 ஜூல் நான் இப்போ ஒர்க் பண்றேன், எனக்கு எவ்வளோ கலோரிஸ் கிடைக்குதுன்னு பார்ப்போமா? Q தான் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ J என்ன? 4.2. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஜூல் பர் கலோரி. கிளியரா? ஓகே. இப்போ Q என்னன்னு பார்க்கலாம். 100 ஜூல் டிவைடட் பை 4.2 ஜூல் பர் கலோரி. ஜூல் கேன்சல். இதை டிவைட் பண்ணீங்களா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 23.81 கலோரி. ஸோ நீங்க 100 ஜூல் மெக்கானிக்கலா ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு சிஸ்டம்ல நீங்க கன்வே பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 23.81 கலோரிஸ். டெஃபினட்டா கண்டிப்பா இந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சிருக்கும்ல. என்னை பொறுத்த வரைக்கும்
ஒரு ஈக்குவேஷனை எடுத்து நம்ம அதை புரிஞ்சுக்கிறத தாண்டி அதை அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா அது மறக்கவே மறக்காது. ஸோ இதுதான் இந்த லெசனோட ஒரு ஃபர்ஸ்ட் சீட் அப்படின்னு சொல்லலாம், பேசிக். அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் டாபிக் போறதுக்கு முன்னாடி 2 minutes. ஓகே, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்லாம் வரும்போது அதில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். அது எல்லாத்திலையுமே ப்ராப்ளம்ஸ்லையும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டினா என்னன்னு பார்ப்போமா? யூஸ்ஃபுல்லாக நீங்கள் 1 லிட்டர் தண்ணியை சூடு பண்ணணும்னு வச்சுப்போமே. சரி, 1 லிட்டர் வேணாம், 1 kg எடுத்துக்கலாம். ஓகே, 1 kg உட்டை எரிய வைக்கணும்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அப்படி எடுத்துக்கலாம். ஓகே ஓகே 1 kg உட்டை எரிய வைக்கணும்னு வேணாம், ஏன்னா அதில் நெருப்பு வரும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. 1 kg ரைஸை நான் பாயில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 10 kg ரைஸை நீங்கள் பாயில் பண்ணணும் அப்படின்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் வேற அதிகமாகுமா? அப்போ Q இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு மாஸ். கரெக்டா? சரி, இதை அப்படியே ஹோல்டு பண்ணிக்கோங்க. அடுத்தது இப்போ 1 kg ரைஸை நீங்க 20 டிகிரி செல்சியஸ் பாயில் பண்றதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு, அதே 1 kg ரைஸை நீங்க 80 டிகிரி செல்சியஸ் கொண்டு வரதுக்கு ஒரு அமௌண்ட் ஆஃப் ஹீட் Q dash. அப்போ we can conclude that Q is directly proportional to del T. கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. மாஸ் அதிகம்னா சப்ளைடு ஹீட் அதிகம். Qங்கிறது சப்ளைடு ஹீட். டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அதிகம்னாலும் சப்ளைடு ஹீட் அதிகம் சார். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா MS டெல்டின்னு போட்டா அதுல ஒரு குட் ஃபீலே கிடைக்காது. ஸோ இது மாஸ் தெரியும், இது டெல்டி தெரியும், இது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபீலே கிடைக்காது. அதை டீகோட் பண்ணுவோம். ஒரு யூனிட் மாஸ் எடுத்துக்கோங்க, 1 கிராம் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், நீங்க ஃபர்ஸ்ட் இந்த கண்டென்ட் பேசினேன்ல, அங்க வந்தீங்கன்னா நீங்க மாஸ் பத்தி எதுவுமே பேசல. கரெக்டுங்களா? எஸ், மாஸ் பத்தி எதுவுமே பேசல. ஜஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்றேன், 1 அட்மாஸ்பியர் பிரஷர், அது 1 கலோரி. ஆனா இங்க ஒரு டீஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் ஆட் பண்ணிருக்கோம். 1 யூனிட் மாஸை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்றதுக்கு அவங்க எவ்வளவு ஹீட் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு பேர் தான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்படி நம்ம படிச்சா மட்டும்தான் அதுல ஒரு குட் ஃபீல் கிடைக்குமே தவிர, நீங்க வெறும் டெஃபினேஷன்ஸை படிக்கிறதுனாலயோ இல்ல Q equal to MS del T Sன்னா ஸ்பெசிஃபிக் படிக்கிறதுனாலயோ கண்டிப்பா ஒரு குட் ஃபீல் கிடைக்காது. என்ன பொறுத்த வரைக்கும் ஐ எம் டெல்லிங் மை சஜஷன், அவ்வளவுதான். ஐ ரிப்பீட், 1 கிராம் 1 யூனிட் மாஸை 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஹீட் வேணுமோ அதான் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஸோ இப்போ நான் ஒரு டம்ளர்ல தண்ணி எடுத்துக்கிறேன், ஓகேவா? அதை ஜஸ்ட் லைக் தட் டக்குன்னு என்னால் 1 டிகிரி செல்சியஸ் சூடு பண்ணிட முடியும். 1 கிராம் வாட்டர்னு வச்சுக்கோங்களேன். லெட் இமேஜின் 1 கிராம் வாட்டர், பக்கத்துல 1 கிராம் உட்டு வச்சிருக்கேன், கட்டை ஹீட் பண்றேன். இது ஆகுற மாதிரி டக்குன்னு இவங்க 1 டிகிரி செல்சியஸ் ரைஸ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? wood is a bad conductor. அப்போ they need more heat இல்ல. அப்ப இதோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வேற, இதோட ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வேற. அப்ப மெட்டீரியலுக்கு மெட்டீரியல் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி மாறிக்கிட்டே இருக்கும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் பிசிக்ஸ்ல நம்ம அதிகப்படியா ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். டிஃப்ரெண்டான ஆப்ஜெக்ட்லாம் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஒருவேளை அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா சம்ல கொடுப்பாங்க. ஐஸ், வாட்டர் இதெல்லாம் கான்ஸ்டன்ட் வேல்யூ. வி ஹாவ் டு கீப் திஸ் இன் அவர் மெமரி. பட் ஒரு பீக்கர் கொடுத்துருக்கோம்னா அவங்க ஸ்பெசிஃபிக் கொடுத்துருவாங்க. ஸோ அதை பத்தி நம்ம ஒரி பண்ண வேண்டாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு குட் ஃபீல் கிடைச்சிருக்கும்ல. ஐ ரிப்பீட், 1 யூனிட் மாஸை 1 டிகிரி செல்சியஸ் ஹீட் ரைஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஹீட் தேவைப்படுதோ அதுதான் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி. ஸோ Q வந்துட்டு சப்ளைடு ஹீட், MS del T. இப்போ Sன்னா என்ன? ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. கிளியர்? del T டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ், M வந்துட்டு யாரு? மாஸ். நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நோட்ஸ் இப்போ நான் எழுதுறது எல்லாமே நீங்க அப்படியே எழுதிக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு தகுந்த மாதிரி 10 மாசம் கழிச்சு எடுத்து படிச்சாலும் புரியுற மாதிரி நீங்க உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கை டீகோட் பண்ணி SMS லாங்குவேஜ் மாதிரி கூட எழுதிக்கோங்க. அது பியூர் கிராமட்டிக்கல் இங்கிலீஷ் பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. நம்ம பிசிக்ஸ் கத்துக்கிறோம், பிசிக்ஸ் புரிஞ்சா போதும், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ Q MS del T புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். Sங்கிறது ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. அப்போ இன் ஜென்ரல் Sன்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? Q by M into del T. கிளியர்? கோல்டு ஈக்குவேஷன். இந்த லெசனோட மொத்த ஆணி வேற இந்த ஈக்குவேஷன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன்.
தேங்க்யூ, கீப் ஆன் வாட்சிங். இந்த சீரீஸை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக என்டையர் ஹீட் கலோரிமெட்ரி ஜேஇ நீட் வரைக்கும் நம்ம செம்ம கிளாரிட்டியாக இந்த வீடியோவில் நம்ம இந்த சீரீஸில் நம்ம பார்த்தலாம். தேங்க்யூ. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.